உங்களையே அறியாம நிறைய கர்மம் பண்ணிட்டு வரீங்க. மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஞானம் சம்பந்தமான விஷயங்களுக்கு தான தர்மம் நீங்க பண்ணலன்னா உங்க கர்மா தீரவே தீராது. எழுதி வச்சுக்கோங்க. அன்னதானம் ஒரு வகையான தானம். இன்னொரு தானம் இருக்கு. ஞான தானம். இன்னொரு தானம் என்ன? வித்யா தானம். நிறைய பேர் இருக்கு. வித்தைன்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்ன? வித்தை அப்படின்னு. வித்தைன்னா ஒரே வித்தை தான். என்ன வித்தை? அந்த உயிர் தேர்றதுக்கு உண்டான வித்தை. அதை தாண்டி ஒரு வித்தை இருக்கா? வித்தை என்றால் ஒன்று மட்டும்தான் வித்தையாக இருக்க முடியும். என்ன? இன்னொரு உயிர் தேறுவதற்குண்டான வித்தை. அந்த வித்தைக்கு நம்ம என்ன பண்ணோம்? இதுதான் கேள்வி. இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ணோமா? இல்ல. இன்னொருக்கு தீட்சை கொடுத்தோமா? இல்ல. அதை ஒவ்வொரு உயிரின் கடமை. வள்ளலார் 3 முப்பெரும் கடமையே சொல்றாரு. ஒவ்வொரு மனிதனுக்கு எத்தனை கடமை சொல்றாரு? 3 மெயினான கடமை சொல்றாரு. இந்த 3 கடமையை ஒருத்தன் பண்ணலன்னா மீண்டும் மறுபிறவியை எடுப்பான்றார். 1, தனக்கு உபதேசிக்கப்பட்ட சாகா கல்வியை உருப்படியாக செய்வது. இது ஃபர்ஸ்ட். 2வது, தான் கற்றுக்கொண்ட அந்த சாகா கல்வியை பிறரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து குறைந்தபட்சம் ஒருவருக்காவது சொல்லிக் கொடுப்பது. 3வது, தான் எந்த மார்க்கத்தின் வழியாக இந்த சாகா கல்வியை பெற்றுக்கொண்டோமோ அந்த மார்க்கம் அழியாமல் இருப்பதற்காகவும் அந்த மார்க்கம் எதிர்காலத்தில் பல பிறவியில்லா பெருவாழ்வை அடைவதற்குண்டான மகான்களை உருவாக்குவதற்காகவும் இந்த பூமியில் நிலை பெற்று நிற்பதற்காக முடிந்த அனைத்து வகைகளிலும் உதவியாய் இருப்பது. இப்படித்தான் இஸ்லாம் வளர்ந்தது, இப்படித்தான் கிறிஸ்டியானிட்டி வளர்ந்தது, இப்படித்தான் புத்திசம் வளர்ந்தது. உங்களையே அறியாம நிறைய கர்மம் பண்ணிட்டு வரீங்க. மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஞானம் சம்பந்தமான விஷயங்களுக்கு தான தர்மம் நீங்க பண்ணலன்னா உங்க கர்மா தீரவே தீராது. எழுதி வச்சுக்கோங்க. அன்னதானம் ஒரு வகையான தானம். இன்னொரு தானம் இருக்கு. ஞான தானம். இன்னொரு தானம் என்ன? வித்யா தானம். நிறைய பேர் இருக்கு. வித்தைன்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்ன? வித்தை அப்படின்னு. வித்தைன்னா ஒரே வித்தை தான். என்ன வித்தை? அந்த உயிர் தேர்றதுக்கு உண்டான வித்தை. அதை தாண்டி ஒரு வித்தை இருக்கா? வித்தை என்றால் ஒன்று மட்டும்தான் வித்தையாக இருக்க முடியும். என்ன? இன்னொரு உயிர் தேறுவதற்குண்டான வித்தை. அந்த வித்தைக்கு நம்ம என்ன பண்ணோம்? இதுதான் கேள்வி. இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ணோமா? இல்ல. இன்னொருக்கு தீட்சை கொடுத்தோமா? இல்ல. அதை ஒவ்வொரு உயிரின் கடமை. வள்ளலார் 3 முப்பெரும் கடமையே சொல்றாரு. ஒவ்வொரு மனிதனுக்கு எத்தனை கடமை சொல்றாரு? 3 மெயினான கடமை சொல்றாரு. இந்த 3 கடமையை ஒருத்தன் பண்ணலன்னா மீண்டும் மறுபிறவியை எடுப்பான்றார். 1, தனக்கு உபதேசிக்கப்பட்ட சாகா கல்வியை உருப்படியாக செய்வது. இது ஃபர்ஸ்ட். 2வது, தான் கற்றுக்கொண்ட அந்த சாகா கல்வியை பிறரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து குறைந்தபட்சம் ஒருவருக்காவது சொல்லிக் கொடுப்பது. 3வது, தான் எந்த மார்க்கத்தின் வழியாக இந்த சாகா கல்வியை பெற்றுக்கொண்டோமோ அந்த மார்க்கம் அழியாமல் இருப்பதற்காகவும் அந்த மார்க்கம் எதிர்காலத்தில் பல பிறவியில்லா பெருவாழ்வை அடைவதற்குண்டான மகான்களை உருவாக்குவதற்காகவும் இந்த பூமியில் நிலை பெற்று நிற்பதற்காக முடிந்த அனைத்து வகைகளிலும் உதவியாய் இருப்பது. இப்படித்தான் இஸ்லாம் வளர்ந்தது, இப்படித்தான் கிறிஸ்டியானிட்டி வளர்ந்தது, இப்படித்தான் புத்திசம் வளர்ந்தது.